எல்லாருக்கும் வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்படி இருக்க? சோமா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புதேன். இது அயல்வாசி. போன வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. பொதுவாக நம்ம இதெல்லாம் ஒரு மேட்ரா, சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு அப்படின்னு சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதையெல்லாம் ஒரு கதையாக்கி அதை படமாக வேற எடுக்கிறதுல சேட்டனோட அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவிலேயே ஆள் கிடையாது. இந்த படத்தோட கதையும் அப்படிப்பட்டது தான். தாஜுவும் பெண்ணியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இதில் தாஜு வந்து உள்ளூரில் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண குடும்பஸ்தன். பெண்ணி வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு லீவில் ஊருக்கு வந்திருக்கான். இப்போ என்ன பிரச்சனைன்னா, பெண்ணி விற்கிறதுக்காண்டி வச்சிருக்கிற ஸ்கூட்டியில் கீரல் விழுந்திருக்கு. அது வந்து ஸ்டிக்கரால் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த ஸ்கூட்டரை விற்க முடியாமல் போகுது. தான் ஊரில் இல்லாதப்ப அந்த ஸ்கூட்டரை வந்து நண்பன் தாஜு தான் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறதால அவன் மேலே இயல்பாகவே சந்தேகம் வருது. ஆனால் அதை நண்பன்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு வழியாக கேட்டுதான். இல்லை இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்னால ஏமலை என்கிட்ட மறைச்சே அப்படின்னு கேட்கேன். இப்போ தாஜுவுக்கு பெரிய சங்கடம். சத்தியமாக அதை நான் பண்ணலாமக்கா அப்படிங்க. அதுக்கு பிறகு பெண்ணி அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டாலும் நம்ம நண்பன் நம்மளை சந்தேகப்பட்டானே அப்படின்னு தாஜுவோட மனசில் அது ஒரு பெரிய மனஸ்தாபம் ஆயிருது. அதனால் இந்த காரியத்தை பண்ணது யாரு, வண்டியை கீழே போட்டது யாரு, அதில் இருக்கிற ஸ்கிராட்சுக்கு காரணம் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி நண்பனுக்கு முன்னாடி தான் குத்தவாளி இல்லை அப்படின்னு தாஜு நிரூபிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒரு சாதாரண கதை, இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்ன கண்டென்ட். அதை அவ்வளவு கிரியேட்டிவிட்டியாக யோசிச்சு த்ரில்லர் படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண கதையை அட்டகாசமான படமாக கொடுக்கறது தான் சேட்டனோட ஸ்டைலு. அந்த வகையில் இதுவும் ஒரு அட்டகாசமான படம் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜான படம் தான். என்னடா சூப்பரான படங்கிற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு பொசுக்குன்னு சுமாரான படம்னு சொல்லிட்ட அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதான் உண்மை. ஏமனா இந்த கதையை காமெடியாக கொடுக்குறதா இல்லைனா த்ரில்லராக கொடுக்குறதா அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் குழம்பி இருக்கிறது வந்து வெளிப்படையாகவே தெரியுது. கதையோட போக்கில் சின்ன சின்னதாக ட்விஸ்ட்டு, அதுக்கு ஈக்குவலாக காமெடின்னு கலந்து கட்டி ஓரளவுக்கு ஓகேவா கொடுத்துருந்தாலும் அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது சூப்பரான படமாகவே இருந்திருக்கும். படம் என்னமோ 2 மணி நேரம் தான். அதில் அங்கங்கே லேசாக சிரிக்க வச்சாலும் வெடிச்சிரிப்புன்னு சொல்லிக்கிட்ட அளவுக்கு படத்தில் பெருசாக எந்த இதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் மெயின் பிரச்சனைக்குள்ள கதை நுழையிறதுக்கே ஓரளவுக்கு டைம் எடுத்துக்கிடுது. அதை விட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, படம் ரொம்ப ஸ்லோவாக நவுறுது. அதனாலேயே சௌபின் சாகிர், நிகிலா விமல், லிஜோமோல் ஜோஸ், பினு பப்பு, நஸ்லின் இந்த மாதிரி அருமையான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தோம். அதெல்லாம் அந்த கதைக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல. அது மாதிரி தமிழ் டப்பிங்கும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் சேரத்தை எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு படம் இப்போ ஆவரேஜான படம் அப்படிங்கிற அளவுக்குள்ள அடங்கி போயிட்டு. எனக்கு கதை சாதாரணமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் படம் வித்தியாசமாக இருக்கணும்பா அப்படின்னு நினைக்கிற வேறும். தயவு செஞ்சு இந்த ரீரிலீஸ் கொடுமையிலேருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கதறிட்டு இருக்க வேறும். இந்த படத்தை தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 6 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு ஒருத்தான படம் தான் இது. சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர் மட்டும் நம்ம கரிமிடு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் ஆதிடா. நீ ஆதியாடா? துரோகிடா, என்ன பிடிச்ச வியாதிடா.